சஹா டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கல்பனா தர்மேந்திரா. நம்மள நிறைய பேர் புலம்புற விஷயம் என்னன்னா, நான் என்னதான் பாவம் பண்ணனே தெரியல, ஆனால் ஏன் தான் எனக்கு இப்படிலாம் நடக்குதோ, இந்த பாவ புண்ணியம், இந்த கர்ம வினை இதெல்லாம் எதை வச்சு நமக்கு வருது அப்படின்னு நினைக்கிறீங்க? ஒரு சின்ன கதை சொல்கிறேன். ஒரு நாட்டில் ராஜா அவர் என்ன பண்ணியிருக்காரு, சிவனடியார்களெல்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கு விருந்து வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்காரு. எல்லா சிவனடியார்களையும் வர சொல்லி அவங்களுக்கெல்லாம் விருந்து ஏற்பாடு நல்ல தடப்படாத நடந்துட்டு இருக்கு. அப்போ என்ன நடக்குதுன்னா, ஒரு கழுகு, அந்த கழுகு ஒரு பாம்பை தன்னுடைய வாயில கவ்விக்கிட்டு பறந்து போகுது. அப்போ அந்த கழுகு கொத்தி அந்த கழுகு கொத்தின அந்த புண்ணால அந்த பறந்து போகும்போது அந்த பாம்போட வாயிலிருந்து ஒரு துளி விஷம் வந்து அந்த சமைச்சு வச்சிருக்க அந்த சாப்பாட்டுல விழுந்துருது. இது யாருக்குமே தெரியாத நிலையில இந்த சாப்பாடை எல்லாருக்கும் எடுத்து பரிமாறிட்டாங்க. சிவனடியார்களும் எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுது, எல்லாரும் மயங்கி விழுகவும் ஏதோ இடத்துல தப்பு நடந்திருக்கு, என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு முதலுதவிலாம் கொடுத்து அவங்கள ரெடி பண்ணுற நேரத்தில் எதையும் காப்பாற்ற முடியல. ஏன்னா அது பாம்பினுடைய விஷயம் இல்லையா, அது வந்து உடம்பு முழுக்க பரவிடுச்சு. அதனால யாரையும் காப்பாற்ற முடியல, எல்லாரும் இறந்துட்டாங்க. ஸோ ராஜாவுக்கு ரொம்ப சங்கடமாயிடுச்சு, இது ஏன் இப்படி நடந்தது அப்படின்னு சொல்லி ராஜாவும் ரொம்ப சோகமாக இருந்துட்டார். கிட்டத்தட்ட இது நடந்து ஒரு 6 மாதம் முடிஞ்சிருச்சு. அப்போ என்னன்னா, யமதர்மன் கிட்ட சித்திரகுப்தன் கேட்குறாரு, ராஜா, இந்த யமதர்மா, இந்த 100 பேர் இறந்த இந்த பாவ கணக்கை நான் யார் பேரில் எழுதுறது? ராஜா பேரில் எழுதுறதா, இல்லை சமையல் செஞ்சுட்டு அதை மூடி வைக்காமல் அஜாக்கிரதையாக வச்ச அந்த சமையல்காரன் மேலே எழுதுறதா, இல்லை அந்த கழுகு மேலே எழுதுறதா? இந்த பாவ கணக்கை நான் யார் மேலே எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு சித்திரகுப்தன் கேட்குறாரு. இதில் யாருமே தெரிஞ்சு எந்த தப்புமே பண்ணலை, அதனால நீ இந்த பாவ கணக்கை அப்படியே ஒதுக்கி வச்சிரு, இப்போதைக்கு யார் கணக்குலையும் எழுத வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு யமதர்மராஜன் சொல்லிடுறாரு. நடந்து ஒரு 6 மாதம் கழிச்சு அந்த ஊர் பக்கத்து ஒரு 2 சிவனடியார்கள் வராங்க. வரவங்க என்ன பண்ணுறாங்க, அங்கே உட்காந்துருக்க ஒரு அம்மா கிட்ட, ராஜா வீடு எங்கேம்மா இருக்குது, நாங்கள் சிவபக்தர்கள், நாங்கள் கோயிலுக்கு ஒரு ஊர்லேயும் ஒரு கோயிலுக்காக போயிட்டுருக்கோம், இப்போ எங்களுக்கு கொஞ்சம் பசிக்குது, அதனால அரண்மனை எங்கே இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா நாங்கள் போய் ராஜாவை போய் பார்த்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கோயிலுக்கு எங்களுடைய பயணத்தை தொடருவோம் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கிட்ட கேட்டிருக்காங்க. அந்த அம்மா என்ன சொன்னாங்க, இப்படி நேராக போயிட்டு 2 தெரு தள்ளி போனீங்கன்னா அங்கே ஒரு பெரிய அரண்மனை இருக்குது, அதில் தான் ராஜா இருப்பார், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அதோட விடாமல் அந்த அம்மா என்ன சொல்லியிருக்காங்க, ஏற்கனவே 100 பேருக்கு ராஜா சிவனடியார்கள் 100 பேருக்கு சாப்பாடு போட்டு அந்த சாப்பிட்ட அத்தனை பேருமே இறந்து போயிட்டாங்க, இப்போ நீங்களும் போய் சாப்பிட போறேங்கிறீங்க சிவனடியாராக இருந்துக்கிட்டு, உங்களுக்கு என்ன நிலமாக போதோ எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த அம்மா. உடனே யமதர்மன் என்ன பண்ணாரு, சித்திரகுப்தனை கூப்பிட்டு அந்த 100 பேர் இறந்த அந்த பாவ கணக்கை யார் பேர்ல எழுதுறதுன்னு யோசிச்ச இல்லையா, இந்த அம்மா பேர்ல எழுது அப்படின்னு சொல்லிட்டாராம். இதுல இருந்து என்ன தெரியுது, அந்த அம்மாவும் ஒன்றும் தப்பு பண்ணல, அந்த 100 பேர் இறந்ததுக்கும் அந்த அம்மாவுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஆனா இங்க எந்த இடத்துல தப்பு நடக்குது அப்படின்னா, கண்ணால பார்க்காத ஒரு விஷயம், தீர ஆராய்ஞ்சு என்ன நடந்துச்சுன்னே தெரியாத ஒரு விஷயம். ஆக 100 பேருடைய சாவுக்கு ராஜா தான் காரணம் அப்படின்னு எப்படி ஒரு பொய்யான தகவலை அந்த சிவனடியார்களுக்கு இந்த அம்மா கொடுக்கலாம்? தனக்கு தெரியாத ஒரு விஷயத்த யார்கிட்டையும் சொல்லக்கூடாது இல்லையா, யார் மேலேயும் குப்தம் சொல்லக்கூடாது இல்லையா? ஆக அந்த பாவக்கணக்கை இந்த அம்மா மேலே எழுது அப்படின்னு சொல்லி யமதர்மன் அந்த 100 பேருடைய பாவக்கணக்கையும் இந்த அம்மா பேரில் எழுதுனாங்களாம். இது எதுக்கு சொல்ல வரோம் அப்படின்னா, நம்மள நிறைய பேர் இப்படிதான், 2 பேர் சேர்ந்து பேச ஆரம்பிச்சோம் அப்படின்னா நம்மளை பற்றி பேசிக்க மாட்டோம். அதாவது நீங்க என்ன பண்றீங்க, நான் என்ன பண்றேன், அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்மளை பத்தி பேசிக்கிட்டோம் அப்படின்னா அது வேற, அது தப்பு கிடையாது. இதே நேரத்துல 3வது ஆட்கள் அப்படிங்கும்போது நாட்டுல நல்ல தலைவர்கள், நல்ல ஒரு நிலைமையில இருக்கவங்க, அவங்கள பத்தின விஷயங்கள், நல்ல விஷயங்கள் பேசுறது, அதை வச்சு நம்ம லைஃப்ல எப்படி முன்னுக்கு வரலாம்னு நினைக்கிறது, அதுவும் தப்பு கிடையாது. ஆனா சும்மா 2 பேர் சேர்ந்துக்கிட்டு அந்த வீட்டுல நடந்த கதை தெரியுமா, இந்த வீட்டுல நடந்த கதை தெரியுமா, அந்த வீட்டுல அந்த பொண்ணு அப்படி இருக்கா, இந்த வீட்டுல இந்த பையன் எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாத விஷயம், நமக்கு சம்மந்தமே இல்லாத விஷயம், இப்படி 3வதா ஒரு விஷயத்த நம்ம பேசி அப்படி பண்ணும்போது அந்த பாவ கணக்கு நம்மளுடைய அக்கௌண்ட்ல ஏறிடுது. ஆக நம்ம யாரும் தெரிஞ்சே தப்பு பண்ணலனாலும் தெரியாம நம்ம பண்ற இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் தான் நம்மளுடைய கர்ம வினையா நம்மளை தொத்திக்குது. இனிமே இந்த மாதிரி யாருமே பண்ணாம, அடுத்தவங்களை பத்தி எதுவுமே தெரியாத விஷயங்களை பேசாம வாழ்க்கையை சந்தோஷமா வாழணும். சஹா டிவி நேயர்களுக்கு நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம்.